வறுத்து அரைக்கிறதுக்கு 8 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், 3 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மல்லி விதை, 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல இப்போது புளி எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இதிலேருந்து 2 கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் வாணலில். அதில் இந்த மிளகு, தனியா, சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். மிளகு, தனியா, சீரகம் இதெல்லாம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஜஸ்ட் ஒரே 1 நிமிஷம் வதக்கிட்டு உடனே அடுப்பு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு இது மட்டும்தான். இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் தேவை, ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்க வேணாம். ஒரே இப்படி ஒரு 2 கிண்டிடுங்க. கிண்ணதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்துட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா திக்காகணும். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருச்சு, பாதியாக வற்றி திக்காயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு உப்பு செக் பண்ணி தேவைன்னா சேர்த்து ஒரு வாட்டி கலந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சுருக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மிளகு குழம்பு ரெடி. ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட தேவை கிடையாது. சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.